காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் அமெரிக்க அரசு பத்திரங்களை விட தங்கத்தில் அதிக முதலீடு செய்து வருவதாக முன்னணி நிதி நிறுவனமான ஜெஃப்ரீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் நிலவும் நிச்சயமற்ற சூழல் மற்றும் அமெரிக்க டாலரின் எதிர்கால மதிப்பு குறித்த கவலைகள் காரணமாக தங்கத்தின் மீது நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜெஃப்ரீஸ் நிறுவனத்தின் உலகளாவிய முதலீட்டு ஆய்வுத்துறை தலைவர் கிறிஸ்டோபர் வுட் கூறுகையில், சாதாரணமாக வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் காலங்களில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட அதிக வருமானம் தரும் அரசு பத்திரங்கள் மற்றும் வட்டி திட்டங்களை தேர்வு செய்வார்கள். ஆனால் தற்போது வட்டி விகிதங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உலக மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன என்றார். இதற்கு முக்கிய காரணமாக அமெரிக்காவின் அதிகரித்து வரும் கடன் சுமை குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா தனது கடன்களுக்காக ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் வட்டி செலுத்தி வருவதாகவும் இது அந்நாட்டின் நிதி நிலைமை குறித்து உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பணவீக்கம் அதிகரிக்கும் சூழலில் பணத்தின் உண்மையான மதிப்பு குறையக்கூடும். இதனால் நீண்ட காலத்திற்கு மதிப்பை தக்க வைத்துக் கொள்ளும் சொத்தாக தங்கம் கருதப்படுகிறது. இந்த காரணத்தால் மத்திய வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக பார்க்க தொடங்கியுள்ளனர். 2026ஆம் ஆண்டு முதல் காலாண்டு நிலவரப்படி அமெரிக்கா 8134 டன் தங்க கையிருப்புடன் உலகில் முதலிடத்தில் உள்ளது. ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இந்தியா 880 டன் தங்க கையிருப்புடன் உலகளவில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் நிலவும் மாற்றங்களால் தங்கத்தின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்து வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர்.